அக்கா என்ன பண்ணுறீங்க? ஃப்ரீயாக தாம்மா இருக்கேன். என்னம்மா? அக்கா நான் ஒர்க்குக்கு போயிட்டு ஒரு 10,000 சேவ் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே. அதில் கோல்டு வாங்கணும். எப்படி வாங்கணும்னு எனக்கு தெரியாது. நீங்கள் ஆல்ரெடி வாங்கியிருக்கீங்க. எப்படி வாங்கணும்னு கொஞ்சம் சொல்கிறீங்களா? கண்டிப்பாக சொல்கிறேம்மா. இந்தாங்கக்கா 10,000 இருக்குது. என்ன பொருள் வாங்கலான்னு இருக்கு 10,000ல்? கம்மல் வாங்கலாம் இருக்கேங்க்கா. கம்மலா? சரி, ஓகேப்பா. இப்போது நீ வந்துட்டு 10,000 வச்சுருக்க இல்லையா? கம்மலுக்கு வந்துட்டு 1 கிராம் அதுக்கு வந்துட்டு நமக்கு மேக்கிங் சார்ஜ் போடுவாங்க, வேஸ்டேஜ் ப்ளஸ் 3% ஜிஎஸ்டி போடுவாங்க. சரி, ஓகே. நம்ம இதில் வந்து 1 கிராம் தான் கம்மல் எடுக்க முடியும். ஸோ சின்னதாக இருக்கும். நான் ஒரு ஐடியா சொல்கிறேன், நீ அதை வேணால் ஃபாலோ பண்ணு, ஓகேவா? அக்கா எனக்கு கொஞ்சம் புரியுற மாதிரி கொஞ்சம் சொல்லுங்கக்கா தெளிவா. அப்படியாம்மா? சரி, ஓகே. நான் உனக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், சரியா? நீ நல்லா அப்சர்வ் பண்ணிக்கோ. நீ ஏன்னா இப்போ வந்துட்டு 10,000 வச்சுருக்க இல்லையா? நீ இப்போ வந்து டைரெக்டாக போய் எடுத்தினாக்கா, கோல்டு ஜுவல்லரியாக எடுத்தினா நம்ம இந்த 10,000 ருபீஸில் 1 கிராமில் வந்து நம்ம ஏதாச்சும் கம்மல், ரிங் இந்த மாதிரி தான் எடுக்க முடியும், சரியா? அதுக்கு நம்ம வேஸ்டேஜ் கொடுப்போம், ஜிஎஸ்டி கொடுத்து வாங்கணும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் அதுக்கு வந்துட்டு வேஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 10% இல்லை 12% அந்த மாதிரி வரும். நீ என்ன டிசைனில் எடுக்கிறியோ அதுக்கேற்ற மாதிரி வேஸ்டேஜ் வரும் கோல்டு ஜுவல்லரிக்கெலாம், ஓகேவா? ஸோ அதை விட பெஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நீ கோல்டு காயினாக வாங்கி பர்ச்சேஸ் பண்ணி வைக்கலாம், ஓகேவா? இப்போது நம்ம ஊரில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 3-4 ஷாப் இருக்குது. அதில் நம்ம எந்த ஷாப்பில் வந்து கோல்டு காயின் வாங்கலான்றதை நான் உனக்கு டீட்டெயில்டாக சொல்கிறேன், கவனமாக கேட்டுக்கோ, ஓகேவா? இப்போ நீ வந்துட்டு இந்த 10,000 ருபீஸை வச்சு லோக்கல் ஷாப்பில் போயிட்டு ஜுவல்லரி வாங்கியிருக்கியா இதுக்கு முன்னாடி? எதுவும் வாங்கினதில்லை. ஓகே, அதுவே நல்லது. ஏன்னா லோக்கல் ஷாப்பில் வந்து இந்த பியூரிட்டி செக் பண்ணுற மிஷின் எதுவுமே இருக்காது. நம்ம வந்து அங்கே போய் நகை எடுப்போம், பட் ஆனால் அங்கே அவங்க 916 ஜுவல்லரி, ஹால்மார்க் ஜுவல்லரி தான் தராங்கன்னான்றது நம்மளால் கன்ஃபார்மாக சொல்லவும் முடியாது. 3% ஜிஎஸ்டின்றது அங்கே கன்ஃபார்ம் ஆட் பண்ணிப்பாங்க. ப்ளஸ் ஆனால் எந்த நகைக்குமே அவங்க வேஸ்டேஜே கொடுக்க மாட்டாங்க சில ஷாப்பில், லோக்கல் ஷாப்லாம் இருக்கு இல்லையா அங்கே. ஸோ அதனால் நம்ம மேக்ஸிமம் தவிர்க்க வேண்டியது பார்த்திங்கனாக்கா லோக்கல் ஷாப்பு. அதை தவிர்த்துட்டு மற்றபடி கார்ப்பரேட் கம்பெனி இருக்குது பார்த்திங்களா, அந்த கார்ப்பரேட் கம்பெனியில் நம்ம எப்போ வேணாலும் கோல்டு காயினோ கோல்டு ஜுவல்லரியோ பர்ச்சேஸ் பண்ணலாம். ஏன்னா அங்கே எல்லாமே வந்து பியூரிட்டி செக் பண்ணி கரெக்டாக கொடுப்பாங்க. ஸோ அதனால் நம்ம கார்ப்பரேட் கம்பெனியில் கோல்டு காயின் வாங்குறது பெஸ்ட்டு, ஓகேவா? இதில் இந்த 3 கம்பெனி வந்து இருக்குது நம்மக்கிட்ட. நம்ம ஊரில் வந்துட்டு இந்த 3 ஷோரூம் இருக்குது. இந்த 3 ஷோரூம்லேயும் பார்த்தீங்கன்னாக்கா 9,000 ரூபா, 9,290 கோல்டு ப்ரைஸ், ஓகேவா? இவங்க வந்துட்டு ஒரு ஷாப்பில் அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான மேக்கிங் சார்ஜ் கொடுப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஜிஆர்டியில் 2% மேக்கிங் சார்ஜு, ஸ்ரீகுமரனில் 1% மேக்கிங் சார்ஜு, தனிஷ்கில் பார்த்தீங்கன்னாக்கா 5% மேக்கிங் சார்ஜ் கொடுக்குறாங்க, ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் 3% சரி, எல்லா ஷாப்லேயுமே 3% ஜிஎஸ்டி கொடுத்துருவாங்க, ஓகேவா? அப்போது ஜிஆர்டியில் 1 கிராம் கோல்டு காயினோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 9,759 ரூபா. ஸ்ரீகுமரனில் 1 கிராம் கோல்டு காயினோட ரேட் இன்றைக்கான ரேட் பார்த்திங்கன்னா 9,663 ரூபா. தனிஷ்கில் பார்த்திங்கன்னா 1 கிராம் கோல்டு காயினோட ரேட்டு 10,047 ரூபா. அப்போது இதில் எது பெனிஃபிட் நமக்குன்னு பார்த்து நம்ம மந்த்லி உன்னோட சேவிங்ஸை வச்சு மந்த்லி 1 கிராம் கோல்டு காயின் வாங்கலாம் தாராளமாக, ஓகேவா? ஆனால் அக்கா இப்போ தனிஷில் அதிகமாக இருக்குல்ல, இப்போ வாங்க முடியாது தானே? ஆமாம்ப்பா, ஏன்னா மற்ற ஷாப்பை விட தனிஷ்கில் பார்த்திங்கன்னா 5% கொடுக்குறாங்க மேக்கிங் சார்ஜ். ஸோ நம்ம மேக்கிங் சார்ஜ் இவ்வளோ கொடுத்து நம்ம வாங்கணும்னு அவசியம் கிடையாது. இதை நமக்கு 1%-ஐ விட கம்மியாக எங்கே கொடுக்குறாங்களோ அங்கே தான் நம்ம கோல்டு காயின் வாங்கணும். ஏன்னா ஒரு சில ஷாப்லலாம் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த 1% கூட கேட்க மாட்டாங்க. இதை விட நீங்கள் என்ன பண்ணலான்னா, இந்த ஆஃபர் டைம் வருது பார்த்தியா, ஆடி மாதம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு தீபாவளி, பொங்கல், அந்த டைமில் வந்துட்டு எல்லா ஷாப்லேயுமே வந்து ஆஃபர்ஸ் போடுவாங்க. சில டைமில் வந்துட்டு பார்த்திங்கன்னா கோல்டு காயினுக்கு 0 வேஸ்டேஜ், 0 மேக்கிங் சார்ஜ் அப்படின்னு கொடுப்பாங்க. ஸோ அந்த டைமில் நம்ம யூஸ் பண்ணி நம்ம கோல்டு காயின் வாங்கி சேவ் பண்ணோம்னா இன்னும் நமக்கு பெனிஃபிட்டாக இருக்கும், ஓகேவா? சரியா? ஓகே. இதே போல் உங்களுக்கு ஓகேப்பா, உனக்கு நல்லா கிளியராக புரிஞ்சிடுச்சா? புரிஞ்சிச்சுக்கா. சரி, ஓகேப்பா. இதே போல் பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை தொடர்ந்து பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.